ஃபைனலாக வந்து நான் வாங்கின செயின் அந்த ரிங்கோட கால்குலேஷன் வீடியோவாக தான் இது இருக்க போகுது. ஸோ கடைசியாக வந்து இப்போ தான் ரெடி பண்ண முடிஞ்சுது வீடியோ. எப்போயோ வீடியோ ரெடி பண்ணியிருக்கணும், பட்டு ரெடி பண்ண முடியல. ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்து ஹெல்த் பிரச்சனையும் கொஞ்சம் இருந்தது. எல்லாமே சரியாகி இன்னமும் கோல்டு மட்டும் இருக்குது. ஸோ வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வாங்கின ரிங் அண்ட் செயின் இது தான். ஸோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா இதுக்கு முன்னாடி வீடியோ நான் அது தான் போட்டிருப்பேன், போயிட்டு கிளியராக பாருங்கள். அந்த வீடியோவில் வந்து டிசைன்ஸ் மட்டுமே காட்டி தான் அந்த வீடியோ நான் போட்டிருப்பேன். ஸோ வேணுன்றவங்க போயிட்டு அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த செயின் அண்ட் ரிங் இது ரெண்டத்தோட கால்குலேஷன் பார்த்துடலாம் நம்ம. எனக்கு எவ்வளோ வந்தது அப்படின்றத தான் நான் டீட்டெயிலாக நோட்டில் எழுதி வச்சு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பில்லு வந்து இருக்குது, ஆனால் பில்லு வந்து நான் சொன்ன மாதிரி தான். பில்லில் வந்து ஒரு சின்ன கொலாப்ஸ் இருக்குது. ஸோ தப்பாகிடுச்சு, பட் அதை வந்து அவங்க மாற்றி இது பண்ணி கொடுக்கல, அப்படியே கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அது தப்பாக இருக்கிற மாதிரியும் தெரியல. அவங்க எந்த மாதிரி கணக்கு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது நான் தெரியல எனக்கு. நான் ஃபைனலாக பில்லு காட்டுறேன். பட்டு நான் நோட்டில் எழுதின கால்குலேஷனும் அவங்க போட்டு கொடுத்த பில் கால்குலேஷனும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான். ஸோ கரெக்டான அமௌண்ட்டு தான் எனக்கு வந்திருக்கு. ரெண்டுமே வந்து ஒரே அமௌண்ட்டு தான் வருது. ஸோ வாங்க நம்ம வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் வாங்க போனப்போ வந்து கோல்டு ரேட் வந்து 9280 ரூபாய் இருந்தது. ஸோ நான் வாங்கின செயினோட வெயிட் வந்து 16.190 மில்லி. 2 சவரனும் ஒரு 200 மில்லிஸ் கிட்ட வந்து இருந்தது. ஸோ கோல்டோட ரேட்டு மட்டும் 1,50,243 ரூபாய் வந்தது. வேஸ்டேஜ் வந்து 50-50 ஆஃபர் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ 3% வேஸ்டேஜ். எனக்கு வந்து 1.5% தான் போட்டாங்க. ஸோ வேஸ்டேஜ் மட்டுமே 2 பவுனுக்கு வந்து 2,253 ரூபாய். டோட்டலாக வந்து இந்த வேஸ்டேஜும் இந்த கோல்டோட கால்குலேட் அமௌண்ட்டும் சேர்ந்து வந்து 1,52,496 ரூபாய். ஸோ ஜிஎஸ்டி வந்து எவ்வளோ வந்தது அப்படின்னா 4,574 ரூபாய் வந்திருந்தது. ஜிஎஸ்டி எப்போவும் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் 3%. ஸோ டோட்டல் அமௌண்ட் வந்து 1,57,071 ரூபாய் வந்திருந்தது. அடுத்து ரிங்கோட கால்குலேஷன் பார்க்கலாம். ரிங்கோட வெயிட் வந்து 1 கிராமும் 720 மில்லியும். ஸோ அன்றைய கோல்டு ரேட் போட்டுட்டு ரிங்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 15,961 ரூபாய் வந்தது. ஸோ வேஸ்டேஜ் வந்து 14%. அதில் பாதின்றனால 7% கொடுத்துருந்தேன் நான். ஸோ இந்த ரிங்குக்கு தான் 7% வேஸ்டேஜ். அதோட வேஸ்டேஜ் அமௌண்ட்டு மட்டும் எவ்வளோ அப்படின்னா 1,117 ரூபாய். ஸோ ஜிஎஸ்டி ஒரு 3% எல்லாம் சேர்ந்து டோட்டல் அமௌண்ட்டாக வந்து 17,586 ரூபாய் வந்திருந்தது. ஸோ செயினோட அமௌண்ட்டு ப்ளஸ் ரிங்கோட அமௌண்ட்டு சேர்ந்து எனக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்னா 1,74,657 ரூபாய். ஸோ நான் நியூவாக வாங்கின ஜுவல்லோட டீட்டெயில் வந்து இது தான். இவ்வளோ அமௌண்ட்டு தான் ஆச்சு. ஆல்ரெடி என்னோடய ஓல்டு கோல்டு எல்லாம் நான் சேல் பண்ணேன் இல்லைங்களா, அதோட கால்குலேஷன் வீடியோன்னு சொல்லி நான் தனியாக ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். ஸோ இந்த வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் போய்ட்டு என் சேனலை செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இருக்கும். என்னோடய ஓல்டு கோல்டு அந்த சில்வர் எல்லாம் சேர்ந்து வந்து 1,77,311 ரூபாய்க்கு போச்சு. ஸோ நான் சேல் பண்ணதை விட நான் வாங்கினது பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 4,000க்குள்ளே தான் மிச்சமாகிற மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்த சில்லற அமௌண்ட் அதெல்லாம் நீங்கள் டோட்டல் பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து ஒரு 2,600 ரூபாய் கிட்ட வந்து எனக்கு கையில் அவங்க கடைக்காரங்க கொடுக்குற மாதிரி இருந்தது. ஸோ ஒரு 2,600 ரூபாய் வந்து நான் கையில் அவங்கக்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தேன். நான் பில்லை உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஸோ இது நான் வாங்கின டேட்டு 15/8/2025. கோல்டு ரேட் வந்து 9,280 ரூபாய். அடுத்து நான் நியூவாக வாங்கின செயின் அண்ட் ரிங்கோட வெயிட்டு ஸோ எனக்கு அவங்க பில்லு வந்து சுத்தமாக புரியல, அது எப்படி வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க அப்படின்றது. கீழே அதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிட்டாங்க. மொத்தமாக அவங்க முதல்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஃபர் டிஸ்கவுண்ட் வேஸ்டேஜ் 50% டிஸ்கவுண்ட்டுன்றதை போட்டு மொத்த அமௌண்ட்டாக போட்டு மைனஸ் பண்ணியிருக்கிறாங்க.
ஸோ அது எனக்கு தெரியல. இது வந்து என்னோடய ஓல்டு கோல்டு நான் சேல் பண்ணேன் இல்லைங்களா, அதோட பில்லு. பில்லு அவங்க போட்டதில் தான் வந்து என்னால் புரிஞ்சிக்க முடியல. ஆனால் நம்ம கணக்கு பண்ணி நம்ம வீட்டில் பார்க்குறோம் அப்படின்னா எல்லாமே கால்குலேஷன் வந்து கரெக்டாக தான் வருது. அமௌண்ட் வந்து எதுவுமே அவங்க அதிகமாக வாங்கிட்டா மாதிரி தெரியல. ஸோ கரெக்டாக வந்து அந்த 1.5% வேஸ்டேஜ் தான் செயினுக்கு போட்டிருக்காங்க. அதே மாதிரி ரிங்குக்கு வந்து 7% தான் வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க. ஸோ ஃபைனலாக அவ்வளோதான் இந்த வீடியோ. ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க இந்த பில் சம்மந்தமாக. ஸோ ஒருத்தவங்க வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நடுத்தர குடும்பம் அப்படின்னு பேர் வச்சுட்டு புதுசாக திறக்கிற நகைக்கடையெல்லாம் வந்து நான் தான் போய் திறந்து வச்சிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த கமெண்ட் இருந்தது. ஸோ அவங்க வந்து என் சேனலை பார்க்குறவங்களா, என் சேனலோட ஃபுல் நேம் என்ன அதெல்லாம் அவங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு எனக்கு தெரியல. என்னோடய சேனல் நேமே வந்து நடுத்தர குடும்பம் GMS கோல்டு மணி சேவிங்ஸ். நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறவங்களும் கோல்டு சேர்க்கலாம், பணம் சேர்க்கலாம். நான் எப்படி சேர்க்குறேன் அப்படின்னு என்னோடய அனுபவத்தை மட்டும்தான் நான் என் சேனலில் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இல்லாத ஒன்று கற்பனைக்காக பொய்யாவோ அந்த மாதிரி நான் எதுவுமே பண்ணலை. என்னால் ஒருத்தருடைய வருமானத்தில் என்ன பண்ண முடியுது, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக வீட்டில் இருந்து நான் எப்படி சேவ் பண்ணுறேன், எந்த மாதிரி சேவ் பண்ணலாம், இல்லை சேவ் பண்ண முடியுதா, இப்படி முயற்சி பண்ணலாமா அப்படின்ற மாதிரியான நான் என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கேனோ, நான் எப்படி யோசிக்கிறேனோ அதை தான் நான் வந்து என்னோடய வீடியோவில் சொல்லிகிட்ருக்கேன். எனக்கு வந்து ஒரு விஷயம் வந்து புரியல. நடுத்தர குடும்பம் அப்படின்னு பேர் வச்சுட்டா கடைசி வரைக்கும் நம்ம நடுத்தர குடும்பமாகவே தான் இருக்கணுமா? நம்ம வந்து லைஃப்பில் முன்னேறக்கூடாதா? நடுத்தரமாகவே இருந்துட்டு அப்படியே போயிடணும்னு நினைக்கிறாங்களா? இல்லை எப்படி என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. பார்க்குறவங்களோட அந்த மென்டாலிட்டி இது பொச்சு பொறாமையில் பேசுகிறதா, இல்லை நல்லா இருக்கிறாங்கன்னு பார்த்து வயிறு எறிகிறதா, இல்லை நடுத்தர குடும்பம்னு சொல்லிட்டு நிறையா நகைகளை வாங்குதே எப்படி அப்படின்னு ஒரு வயிற்றுச்சில் பேசுகிறாங்களா எனக்கு தெரியல. ஆனால் இது வரைக்கும் எனக்கு பேட் கமெண்ட்ஸ் எதுவுமே வந்ததாக என் ஞாபகத்தில் இல்லை. இந்த கமெண்ட் வந்து ஒரு நெக்கலாக கேட்குற மாதிரியும் இருந்தது. கீழே மென்மேலும் வளர வாழ்த்துக்கள் அப்படின்னும் போட்டு அமைச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்கள வந்து எனக்கு எந்த லிஸ்ட்டில் எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஆனால் என்னோடய சேனல் நேமை பற்றியும் நான் எந்த மாதிரி வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்றதையும் வந்து நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதை தான் வந்து நான் ஷேர் பண்ணேன். ஸோ அடுத்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.